இந்த வாய்ஸ் மெசேஜை கொஞ்சம் கேளு, ஒரு 3 நிமிஷம் மட்டும் தீக்குது. ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கு புரோசனமாகும். ஹலோ அஸ்லாம் வலைக்கம். அது என்ன விளக்கம் மச்சான் வந்துட்டு அவன் ரசாயனம் சொல்லி போட்டு எனக்கு வயசு 24 தான். அவன் முதல் தங்க தண்ணி போட்டு செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் சின்ன பேபி முதல்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்து அதோட அவன் செஞ்ச மூசி வியாபாரம் கொஞ்சம் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோ கொடுத்தான் பசாரில். யாரும் ஒரு உதாரணம் 5000 ரூபாய்க்கு வார எடுக்கிற சாமான் 8000 ரூபாய் கொடுத்துருக்கான். எடுத்து செஞ்ச உடனே அவருக்கு கேஸ் கொடுத்தான். அப்போ நம்ம சமூகம் என்ன பார்க்குறேன், ஆதாயத்தை பார்க்குறேன். அப்படியே வந்து இப்படி என்ன கடைசா அவன் ரசாயனம் கொடுத்து அவன் கொடுத்த பிரச்சனை இல்லை. அவன் காசு தருவான். அப்போ பெரிய முன் பெரிய முன்னே நான் எடுப்பேன் ஹாஜர். அப்போ அப்படி ஒரு நாள் 2 நாள் போய் தான் இந்த ஊராக்கள் கொடுத்துருக்கா. ஐயோ நல்ல சில நம்ம ஊரில் அந்த உடம்பு குடும்பம் நோங்குடிக்கிற கழிக்காதானே அவன் என்ன செஞ்சிருக்காங்க. இப்போ ஒன்றை பண்ண பெருசாக ஓடுறான். ஜீப்ல இருந்து பீச்சில் வளவுல இருந்து ஊரோட கடை கட்டுறான். பீச்சோட வளவு வாங்கி கடை கட்டிட்டு பீச்சில் வளவு வாங்கி போட்டு சரியான மாதிரி ஓடுறான். அப்போ மூசி விற்க போறாங்க. தொழில் செய்யணும், காசு கொஞ்சம் தேவைப்படுது, ப்ராஃபிட் கொடுக்குறேன் தெரிஞ்சா கழிக்கான கதை விட்டத்தில் இந்த கதை அப்படியே பரவாயில்ல. நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். அவருக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். ஒரு பவுன் கொடுத்தா ஒரு நாளைக்கு 500 ரூபாய். பொம்பளை அதாவது புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இப்போ ஊட்டிக்கிற நகை மாற்றி கொடுத்தா அவன் என்ன செய்வான், ஒரு பவுனுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய், மாசம் 15,000 ரூபாய். அப்படியே தேவையான கொடுத்த நகை தருவான். அப்படி சிஸ்டத்தில் தான் ஓடிக்கான். எல்லா கபால்களும் எல்லாரும் சேர்ந்து கூட கொடுக்க பார்த்துட்டா 22 பேர் சீட்டு கட்டிருக்கான். 22 பேர் சீட்டு கட்டிருக்கான். ஒரு ஆள் 6 லட்சம் ரூபாய், 5 லட்சம் சீட்டு கட்டிருக்கான். சிலாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, 2 கோடி ரூபாய் கொடுத்தாலும் செஞ்சிருக்காரு. மாசம் 5 லட்சம் ரூபாய் வாங்கி அவர் ஒரு சீட்டு கட்டிருக்காரு. 3 நாள் தான் கட்டிருக்கான். இந்த காஷ்மீரில் அவனுக்கு சீட்டு கட்டணும். அப்படி பிரச்சனை போயிட்டு எல்லாரும் பெரிய பெரிய அமௌண்ட் எடுத்தையும் இல்லை நம்ம ஊரில் கபால் நம்பிச்சு கூடி எல்லாரும் அமௌண்ட் தானே இப்போ 19 கோடி கிலோவில் கணக்கு தங்கத்தில் கணக்கு பார்த்தா 4 கிலோ. அப்போ தங்கத்தில் கணக்கில் எல்லாரும் வர வைக்கிறேன். அப்போ இவன் என்ன செஞ்சிருக்காண்டா, இப்போ ஹாஜர் மூஸ்தேவை என்ன வெளியால ஒரு 3 லட்சம் ரூபாய் மூசை இவன் 2,90,000 ரூபாய் தரேன். ஜனமா சில பேர் வச்சுங்க கொடுமாட்ட நாங்கள் உங்களுக்கு மூஸ்தாரம் 2,95,000 தாங்க உடனே அவனுக்கு 2,95,000 ரூபாய் வாங்கி இவனுக்கு 2,90,000 கொடுத்தா என் வசதி இவன் தான் கொடுமாட்ட நம்ம காசு வாங்கி கேட்குமா எல்லாம் வாங்கி கொடுத்து கொடுத்து 19 கோடி, இன்னொரு 23 கோடி, இன்னொரு 2 கோடி, இன்னொரு 1.5 கோடி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 59 கோடி ரூபாய் கொடுத்து. இப்போ அவனுக்கு கொஞ்சம் மூளை விட்டா போல அவன் கணக்கு காசு கட்டு போறாங்க. கத்தியை தூக்குறாங்க கல்லடி ஹாஸ்பிட்டல் ஆளை வந்து அட்மிட் பண்ணிருக்கா. 90,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு அட்மிட் பண்ணிருக்கா. எல்லாரும் வந்து கொப்பி கணக்கு வச்சிருக்கா. உனக்கு 400 கிராம் மூஸ், உனக்கு 1 கிலோ மூஸ் இப்ப தள்ளி வச்சிருக்கா. இப்போ வர பெருமதி ஆகிட்டு அந்த அமௌண்ட் வந்து இப்போ இது சம்பந்தமா போலீஸுக்கு மீட்டு போயில உனக்கு அவங்களுக்கு எவ்வளவு காசு எவ்வளவு தங்க எல்லாம் தெரிஞ்சு எனக்கு அது ஒரு பிரச்சனை. இப்போ இதே கன்ஃபார்ம் பண்ணி கொழும்புல வாங்கிருக்காரு, காசு வாங்கிருக்காரு. அவன் கொழும்புக்கு காசு கொடுக்கணும். இவங்க இவன்டையும் பட்டு அவன் கொழும்பு உருவானா அவன் காசு வாங்க மூசுக்கு மூசத் கட்டிட்டு தங்க தாங்க. இப்படி அபல் பபல்ல எல்லாம் விடிய பச்சிக்கல வந்து மாட்டப்பட்டிருக்காங்க. நம்ம காத்தா முடியல. நிறைய பேர் பொம்பளையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. புருஷனுக்கு தெரியாம நான் இருந்த நகையில அந்த பேங்க்ல வச்சு போட்டு காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அல்லாஹ் ரபி பேசி வேலை இல்லை. இப்படி தான் நம்ம ஊர்ல சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இவன் கொடுத்த 19 கோடி இவர் நான் 2-3 கோடி நகை தெரியும். மிச்சதெல்லாம் கொழுமாட்ட வாங்கி கொடுத்தது. கொழுமா மறுவாய் படுத்தது. சிலவர்கள் இவர் ஓட்டம் பிழைச்சு போன 2 கிழமைக்கு முதல் ஊருக்கு வந்து வெசல் எடுத்திருந்தேன். வெசல அப்படி சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இவர் கதையில் என் கூட கொடுத்துருக்கேன். சிலவன் லேசா புத்திசாலித்தனமா கலந்துருக்கான். சில அம்மாரா பிடிச்சாங்க. நல்ல சும்மா போய் கதை விட்டு இருந்தது இவ்வளவு வந்துருக்கு. எல்லாம் 59 கோடி நிறுத்தி பார்க்கல. அதுக்கு வாப்பா பார்க்க போனா நாட்டில் கடலில் வந்து கொடுத்து முடிக்கலாம். அவ்வளோ உண்டாது. எப்படியெல்லாம் மனுஷர் ஏமாத்திக்கன்னு சொல்லி ஏமாத்தி இல்லை, எப்படியெல்லாம் மனுஷர் ஏமாந்திக்கன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா இது இப்போ வாய்ஸ் மெசேஜ் போகிற இந்த ஊரில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்ச ஊர்கள் இந்த மாதிரி கேம் கொடுத்தீங்க. நானும் ஒரு இதை சம்பந்தமாக ஒரு 3-4 வீடியோ போட்டிங்க. அந்த பிரமிட் பிஸ்னஸ் மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டுக்கு சல்லி எடுத்து அதை பக்கம் கூட ப்ரொஃபிட் ஒன்று எல்லாருக்கும் கொடுத்து சல்லிட ஆசையை காட்டுற நம்பிக்கைன்னு உண்டாக்குற. அதுக்கு பிறகு வாரது எல்லாம் எடுத்து கொடுத்து தான் கேம் கொடுக்குறேன். மாப்பிள்ளமாரு வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு அனுப்புகிற சல்லியும் மாப்பிள்ளமாருக்கு தெரியாமல் பொஞ்சாய் மாதிரி சல்லி காசப்பட்டு என்ன சரி ப்ராஃபிட் ஒன்று கிடைக்குன்னு சொல்லி அவருக்கு கொடுத்து சரியா அவன் அங்கே மாச்சல் பட்டு வருஷக்கணக்காக சம்பாதிச்ச சல்லியெல்லாம் நாசம் நகையில் கொடுத்து ஆப்பிள் ஃபோன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவ படித்தவங்க படிக்காதவங்க ஸ்கூல் சேர்மாறு போலீஸ்காரங்கள் மாட்டிக்குதுக்கு ஸ்கூல் சேர்மாறு பெரிய பெரிய ஃபொக்டர் மாறு இந்த சல்லி காசப்பட்டு